சிம்ம ராசி. சிம்ம ராசி எல்லாரும் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. இந்த சிம்ம இப்படி பயன்படுத்திட்டீங்க. சிம்மனா இப்படி ஆயிடுமா, சிம்மனா இப்படி ஆயிடுமா, சிம்ம ராசியில் பிறந்தா அஷ்டம சனி போட்டு வாட்டி வாதிங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். யாரும் வந்து எதுவுமே சொல்லலையே, அலட்சியமாக இருந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். சிம்ம ராசி எல்லாருக்குமே எல்லா கெட்டதும் வந்துடும்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் இப்போ ராசி இலக்கணம் காம்பினேஷனுக்கு அந்த காம்போ கொடுத்துட்ருக்கேன். சிம்ம ராசினா என்ன? சிம்மனா சூரியன். சூரியன்னா வந்து லைட்டு, ஒளி, வாழ்க்கை, லைட்டு, ஒளி, பிரகாசம், ஒரு அறிவு, ஆற்றல் எல்லாம் சூரியன் தான். அப்போ அந்த ராசியில் பிறகுறீங்க. அடிப்படையிலே ஒரு தைரியம் இருக்குது, அடிப்படையிலே ஒரு துணிவு இருக்குது, அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஒரு பதவி அதிகாரத்துக்குலாம் அந்த தகுதியான ஒரு ராசி. அந்த ராசியில் பிறந்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருந்துருவீங்களா? ஒரு அடக்கமாக இருக்க முடியுமா? விடாது. அந்த ராசியோட தன்மை. இப்போ சனி 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும்போது என்னன்னா, நாளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது தலைவலி, ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டம், வருத்தம், சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு அவமானம், சில பேருக்கு துரோகிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். இதெல்லாம் தான் அந்த 8ஆம் இடம்னா என்ன? 8ஆம் இடம்னா மறைவுன்னு அர்த்தம். மறைவுனா ஹிடன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல மறைமுகமாக யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க, இல்லை ஒளிஞ்சிருந்து ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க. இதுதான் மறைவான இடம் சொல்கிறது தான் மறைவு. இப்போ சனி அங்கே பொசிஷன் எடுக்கிறாருன்னா, சிம்மத்துக்கு அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போனாலுமே அது யாருக்கும் பிடிக்காது. எதையாவது ஒன்று பண்ணுறது, அதுதான் அந்த 8ஆம் இடத்துல உள்ள சனி. அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர், கெட்டது செய்யறதுக்கு ஒரு முயற்சி. இதை தான் நான் பாயிண்ட் பண்ணேன். கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, நம்ம கண்ணில் பார்க்கறது மட்டும் நம்ம எதிரி கிடையாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாதையும் யாரோ இருக்காங்கன்றதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் சொல்லலை, சூழல், குடும்பம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். குடும்பம் சொல்கிறோம், குடும்பம் மாங்கல்ய ஸ்தானம். கணவன் மனைவி உறவை பற்றி பார்க்கறது. 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய ஸ்டெபிலிட்டி, நிலையான தன்மையோடு ஒருத்தர் இருக்க முடியுமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படிங்கிறது 8ஆம் இடம். சம்பந்தமில்லாத எதிர்ப்புகள், நஷ்டம்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை கொஞ்சம் நஷ்டம்னு சொல்லலாம். இது செய்யாமல் இருந்திருக்கலாம், அது செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்கும்போது பொதுவாக வந்து புதிய தொழிலை தொடங்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். புதிய தொழில் தொடங்கணும்னா முதல்ல நமக்கு வந்து 7, 8லாம் சுத்தமாக. 7னா எதிர்ப்பு, 8னா அது நஷ்டம்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அந்த சனி இருக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஸோ புதிய தொழில் தொடங்குறீங்க, திருமணம் பண்ணுறவங்களுக்கு மெயினாக அந்த சிம்மத்துக்கு அந்த 7, 8. இப்போ இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நல்லது எல்லாரும் செய்யணுன்ற ஆர்வமும் ஆசையும் எல்லா வருஷமும் எல்லாருக்கும் உண்டு. அது செய்யக்கூடாதுன்றது என் கருத்து இல்லை. அதை பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. எல்லா குடும்பத்துலேயும் வீடு வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, குழந்தைகள் முயற்சி இருக்குது, திருமண முயற்சி இருக்குது, வேலை முயற்சி இருக்குது, வெளிநாடு முயற்சி இருக்குது, படிப்பு இருக்குது, ஒரு தொழில் இருக்குது. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். எல்லாரும் முயற்சி பண்ணணும். எல்லாருடைய ஆசையும் அப்படி தானே. எல்லாரும் நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவோம். நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பட் இந்த டைம் வந்து அப்படி சோதிக்கும் போது நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணிங்கன்னா 2, 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு சனி தசை நடக்குமா நடக்காது, அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் பிறந்திருந்தால் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பூரம் 1, 2, 3, 4 பாதம் பூரம். ஒருவேளை மகம் பூரம்ல பிறக்கல, உத்திரம் ஒரே ஒரு பாதம் சிம்மத்தில் இருக்கும். சூரியனுடைய ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது உத்திரம் மட்டும்தான். நீங்கள் எல்லா ராசியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனம் சிம்மத்தில் மட்டும்தான் அந்த ராசிநாதனுடைய நட்சத்திரம் ஒன்றே ஒரு பாதம் மட்டும் இருக்கும். மீனத்தில் வந்து உங்களுக்கு பூர்வ பாத்திரான்னு சொல்லுவாங்க, புரட்டாதி 4வது பாதம். இந்த பக்கம் சிம்மத்தில் முதல் பாதம். இந்த மித்த ராசிகளில் அந்த ராசிநாதன் கூட நட்சத்திரங்கள் இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் நம்ம ரஃபாக ஒரு கால்குலேஷன் போடுவோம். கேதுக்கு 7 வருஷம் மகமில் பிறந்தா, சுக்கிரனுக்கு 20 வருஷம், 20 வருஷம் மிடில் வச்சுப்போம். தோராயமாக ஒரு 10, 15 வருஷம். அப்புறம் சூரிய சந்திர அங்காரங்களுக்கு 23 வருஷம். தோராயமாக இதை சேர்த்தோம்னா ஒரு 40 வயசு வரைக்கும் இதுவே போகும். அப்புறம் ராகு திசை வந்துடும். இது எப்படி நீங்கள் அந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே கால்குலேஷன் தான். அப்புறம் ராகு திசை வந்துடும், 18 வருஷம் போகும். 40லேருந்து 18, அது ஒரு 58. அப்புறம் குரு திசை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70, 75 வயசு, 80 கிட்ட போய்டும் உங்களுக்கு சனி தசை வர்றதுக்கு. சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வயோதிக காலம், அப்படியே வயசு 75, 80 நெருங்குதுனா தான் சனி கிட்ட வராருன்னு அர்த்தம். அந்த வயதில் உள்ளவங்க தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சனி தசை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க, இல்லைன்னா ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா சனி தசையும் நடந்து நீங்கள் சிம்ம ராசியாகவும் இருந்தால் தான் அதோடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்ஜெக்ட் டு நான் சொன்ன மாதிரி என்ன லக்கணம்,
அதில் பேர்த் சார்ட்டில் சனி எப்படி இருக்குது, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, உங்களுக்கு எங்கேயாவது நோய் கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தடை கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பலகீனப்படுத்துகிற இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுய ஜாதத்தை வெரிஃபை பண்ணி